ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் இந்த ஓய்வு நாளை இனிதே ஆண்டவருடைய சமூகத்தில நிறைவு செய்யும்படியாகவும் வந்திருக்கிற ஆண்டவர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவ சித்தம் என்கிற தலைப்பின் கீழே ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பதாகவே ஒரு செய்தியை நம்முடைய திருச்சபையில நம்ம கேட்டிருக்கிறோம். 7 steps to God's will அப்படின்னு சொல்லி இந்த நாளிலும் கூட அதே தலைப்பின் கீழே ஆண்டவருடைய வார்த்தையை விஷயங்களை நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபத்தோடு சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு உள்ளாக கடந்து போகலாம். நேசித்து வழி நடத்துகிற அன்பான நல்ல ஆண்டவரே, உடைய தயவும் இரக்கம் கிருபை வழிநடத்துதல் ஆசீர்வாதம் நன்மைகள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி மீண்டும் உடைய பாதப்படியிலே அமர்கிறோம். உங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆவியானவருக்காக தொடர்ந்து ஆவியானவர் நடத்தும்படியாக இந்த வேளையில மீண்டும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். செய்தி ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை நாம் தியான பகுதியாக வாசிக்க கேட்டோம். தெய்வ சித்தம் தலைப்பின் கீழே கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி வேதத்துல நிறைய வசனங்கள் தேவ சித்தத்தை குறித்து இருக்கிறது. அது நம்ம படிக்கலாம், பாருங்களேன், நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். 18-14 சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டுப்போவது தேவ சித்தம் அல்ல, எல்லாரும் மனம் திரும்புவது தேவ சித்தம் என்று சொல்லி அந்த பகுதியில வாசிக்கிறோம். யோவான் 6:39 வாசிக்கிறோம், பிதா தந்தவற்றை கடைசி நாளில் எழுப்புவதே பிதாவின் சித்தமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவ சித்தமா இருக்கிறது என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:3 நாம் வாசிக்கிறோம். அதே 1 தெசலோனிக்கேயர் 5:18 என்ன பார்க்கும்போது, எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2:4 நம்ம படிக்கிறோம், சத்தியத்தை அறிவை அடைவது தேவ சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தேவ சித்தமா இருக்கிறது என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லுகிறது. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பது தேவ சித்தமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி நோயை குணப்படுத்துவதில் தேவ சித்தத்தை நாம் பார்க்கிறோம் வேதத்துல. தேவ சித்தம் இல்லாமல் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை என்பதையும் நம்ம என்ன செய்யறோம், மத்தேயு 10:29 வாசிக்கிறோம். தலையில் இருக்கிற தலைமையில் கூட எண்ணப்பட்டிருக்கிறது, தேவ சித்தம் இல்லாம கீழே விழாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு வசனம் 1 பேதுரு 2:15 சொல்லுது, நீங்கள் நன்மை செய்யறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி நிறைய காரியங்களை நம்ம படிக்கலாம், பாருங்க. ஆனாலும் நம்முடைய வாழ்நாளில தேவ சித்தத்தை குறித்து இதெல்லாம் படிக்கிறோமே, பிராக்டிக்கல் லைஃப்ல தேவ சித்தத்தை நாம செய்து கொண்டு வருகிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேற யாரும் பரலோகராஜ்யத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு மத்தேயு 7வது அதிகாரத்துல 21-22 நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ எதுக்குமே ஒரு பிளான் இருக்கும், பாருங்க. இந்த பிளான் தான் தேவ சித்தம். நம்மளை ரட்சிப்பதற்கான ஒரு நல்ல பிளான் காட் போட்டிருக்காங்க. அதை குறித்துதான் இந்த எபேசியர் 5:15, 16, 17 இந்த 3 வாக்கியத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, எங்கேயும் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் 15 வாசிக்கிறேன். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவனை ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஒரு என்ன விஷயத்துல நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எதுக்கு தேவ சித்தம் ரொம்ப அவசியம், ஏன் முக்கியம்?
ஏன் தேவ சித்தம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, ஞானம் உள்ளவனாக இருப்பதற்கு தேவ சித்தம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஞானம் உள்ளவன் கவனமாய் நடப்பான், அவன் புத்தி உள்ளவனாக இருப்பான். ரெண்டு கூட்டம் இருக்கு, ஞானம் உள்ளவங்க, ஞானம் இல்லாதவன். ஞானம் உள்ளவன், ஞானம் இல்லாதவன். கவனமாய் நடப்பவன், புத்தி உள்ளவனாய் நடப்பவன், புத்தி இல்லாத நடக்கிற முட்டாள் அல்லது மூடன் அப்படி சொல்லிக்கலாம். அப்ப 17ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம் தெரியாதவன் ஞானம் இல்லாதவன். அவருடைய சித்தத்தை அறிந்திருக்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்பவன் ஞானவான். ஞானவான் இதே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 10:36 கூட ஒரு வாக்கியம் இருக்குது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இப்ப முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஞானம் உள்ளவனாய் நடப்பதற்கு தேவ சித்தம் அவசியம். தேவ சித்தம் தெரிஞ்சிருக்கணும், ஞானம் உள்ளவனாய். இரண்டாவது என்ன படிக்கிறோம்னா, எபிரேயர் 10:36 தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இப்ப என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவ திட்டத்தின்படி செய்து, தேவ திட்டத்தின்படி எதுக்கு செய்யணும் அப்படின்னா, வாக்குத்தத்தத்தை பெறும்படி தேவ திட்டத்தின்படி செய்யணும். யார் செய்வாங்க அப்படின்னா பொறுமைசாலி. இப்ப நம்ம ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, தேவ சித்தம் ரொம்ப அவசியம். ஏன்னா அவன் ஞானம் உள்ளவனாய் நடப்பதற்கு. ரெண்டாவது என்ன விஷயம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவ சித்தம் தெரியாதவனுக்கு பொறுமை இருக்காது. யாருக்கு பொறுமை இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை தெரிந்தவனுக்கு பொறுமை இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது, தேவன் என்ன என்ன காரியத்தை செய்ய போகிறார், இதெல்லாம் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தும் போது அவனுக்கு பொறுமை வரும். பாருங்க, இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமை வரும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, சில நேரத்துல நம்ம மோசே கண்மலையை பார்த்து பேச சொன்ன இடத்துல அடிச்சுட்டாரு, பொறுமை எல்லாம் போச்சு. சாமுவேல் சவுல் சம்பவங்கள் எல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளாமல் பொறுமை இழக்கிறாங்க. பிள்ளைகளை ரெண்டாவது நம்ம படிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவ சித்தம் எதுக்கு முக்கியமானது, ஏன் அவசியம் அப்படின்னு சொன்னா, முதலாவது அவன் ஞானம் உள்ளவனாய் இருப்பான். ஞானவானாய் நடப்பதற்கு தேவ சித்தம் அவசியம், ஞானவான். ரெண்டாவது என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவ சித்தம் தெரிஞ்சதுன்னா அவன் பொறுமையா இருப்பான். இது ஆண்டவருடைய குணம் பாருங்க, நீடிய பொறுமை அவருடைய குணம். மூன்றாவது சில காரியங்களை படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். யோவான் 7:17 இது அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற ஒரு வாக்கியம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். எது சரி எது தவறு, உபதேசங்களில எது சரி எது தவறு என்று சொல்லி பகுத்தறிகிற தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, தேவ சித்தத்தை அறிந்தவனுக்கு இருக்கும். தேவ சித்தத்தை ஏன் அறிய வேண்டும் என்று சொன்னால், ஞானவானாய் நடப்பதற்கு, பொறுமையுள்ளவனாய் இருப்பதற்கு. மூன்றாவது என்ன பார்க்கிறோம்னா, பகுத்தறிவதற்கு, சரி தவறு நன்மை தீமை இது எல்லாத்தையும் நம்ம பகுத்து அறியறதுக்கு, பகுத்தறிவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, தேவ சித்தம் முக்கியமான ஒரு விஷயம், அவசியமான ஒரு விஷயம். தேவ சித்தம் ரொம்ப அவசியமான விஷயம். இன்னும் வேற என்ன படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 22:13-14 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இங்க ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடக்குது. யாரு, சவுல் பவுலா மாறின சம்பவத்துல என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சகோதரனேகிய சவுலே பார்வை அடைவாயாக
என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன் என்ன சொல்றான், அண்ணனி என்ன சொல்றாரு இங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். நல்லா கவனிக்கணும். முன்னோருடைய திருவுளத்தை, முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். என்ன விஷயம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, திருவுள்ளம் அறிதல், சித்தத்தை அறிதல், அவருடைய விருப்பத்தை அறிதல், திட்டத்தை அறிதல், இப்படி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. தேவனுடைய திட்டத்தை, திருவுள்ளத்தை அறியவும். அப்ப தேவனுடைய சித்தம் அறிந்தால் நீதிபரரை சந்திக்கலாம். நீதிபரரை சந்திக்கும் போது அவருடைய திருவாய் மொழியை கேட்கலாம். அப்போ நாம சாட்சியா இருக்கலாம். இங்க பாருங்களேன், முன்னமே தெரிந்து கொண்டார். 15ஆம் வசனம் சொல்லுது, நீ கண்டவைகளையும் கேட்டவளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியா இருப்பாய். இங்கே சவுல் பவுலாக மாறுகிற இந்த சம்பவத்துல தேவ சித்தத்தை அறிந்த, ஏன் அவசியமானது தேவ சித்தம் ஒரு மனிதனுக்கு, ஏன் அவன் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று ஞானவானாய் நடப்பதற்கு, 2 பொறுமையாய் இருக்கணும்னா தேவ சித்தம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது சரி தவறு, நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய தன்மை வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். 4வது அவருடைய திருவுள்ளத்தை அறிய, அவரை தரிசிக்க, அவருடைய திருவாய் மொழியை கேட்க, அவருக்கு சாட்சியாய் நிற்க, இது எல்லாத்துக்கும் தேவ சித்தம் அவசியம். பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இயேசு கிறிஸ்து தெய்வ சித்தத்தை புரிந்துட்டு நடந்தாங்களா அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரே எக்ஸாம்பிள் அவங்கதான். பாருங்க, யோவான் 4:34 என்ன சொல்லுகிறது? யோவான் 4:34 நான் வாசிக்கிறேன். இதை கூட அன்னைக்கு பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:20 சொல்றாரு இல்லையா, ஒருத்தர் வாசற்படியில கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். என்ன போஜனம்? தேவனுடைய சித்தத்தை செய்ய வைப்பது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய அனுப்பினவர் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து ரொம்ப சரியான ஒரு முன்னுதாரணமாக இந்த பூமியில 100% மனிதனாக 100% தெய்வமாக அவரால் எப்படி பாவத்தை ஜெயித்து வாழ முடிந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் பிதாவின் சித்தத்தை அறிந்து அதன்படி செய்வதனால அவர் அப்படி வாழ முடிந்தது. இப்ப நம்ம தேவ சித்தம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒவ்வொரு தனி மனிதன வாழ்க்கைக்கும் அது ரொம்ப அவசியம். ஏன் நம்மகிட்ட இன்னும் ஆவிக்குரிய ஆரோக்கியம் மற்றும் முழுமையா வரல அப்படின்னு சொன்னா, நாம தேவ சித்தத்தை அறிந்து அதை செய்வதில்லை, அறிந்து செய்வதில்லை. அறிந்து விலகி போகிறோம். அறிந்து செய்வது நமக்கு வெற்றிகரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுக்கும் பாருங்க. நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவர் அங்கே நமக்கு மாலுமையாக இருந்து நம்மை நடத்துவார், அவருடைய சித்தத்தின்படி செய்தோம். யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். யோவான் 5:30 இயேசு என்ன சொன்னார் பாருங்களேன், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க 2 சித்தத்தை ஆண்டவர் சொல்றாங்க. ஒண்ணு அவருடைய சித்தம், ஒண்ணு பிதாவினுடைய சித்தம். என் சித்தம் அல்ல, என் பிதாவின் சித்தம். இயேசுல 2 சித்தம். நமக்குள்ளேயும் பாருங்க 2 சித்தம் இருக்கும். ஒண்ணு நம்முடைய சித்தம், நம்மளுடைய விருப்பம், நம்முடைய திட்டம். இன்னொன்னு ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தம், பிதாவின் சித்தம் நமக்குள்ள இருக்கும். என் சித்தம் அல்ல, பிதாவை உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது என்று சொல்லி அங்க வாசிக்கும். யோவான் 6:38 கூட ஒரு வசனத்தை படிச்சோம் அப்படின்னு சொன்னா 6:38 என்ன சொல்லுது பாருங்களேன், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, காட் எதுக்கு வந்தாங்களா இந்த பூமிக்கு? ஜீசஸ் எதுக்கு வந்தாங்களா? நிறைய வசனம் இருக்கு ஏன் அவர் வந்தார் அப்படின்னு சொல்றது, நிறைய வசனம் இருக்கு பாருங்க. அதுல ஒண்ணு, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக அவர் வந்தார்.
சரிங்களா? அப்பதான் பவுல ஆண்டவர் முன்னமே தெரிந்து கொண்டார். அவருடைய சித்தம் அவனை தெரிந்து கொள்கிறது, முன் குறிக்கப்படுகிறார். முன் அறிதல், முன் குறிக்கப்படுதல் என்றால் தெரிந்து கொள்ளுதல், முன் அறிதல் என்றால் தேவனுடைய சித்தப்படி அவனை அறிந்து வைத்திருக்கிறார். சரிங்களா? நம்ம தேவ சித்தத்துல என்ன ஒரு பெரிய ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக பிரகாரமான செல்வ செழிப்போ, பணமோ, ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, நிறைய காரியங்கள் இல்லாட்டாலும், ஆனா ஒரு நிறைவு இருக்கும் பாருங்க. தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு இருக்கும், திருப்தியா இருப்பாங்க. அதுதான் உண்மையில ரொம்ப, ஏன்னா தேவ சித்தத்தை தெரிஞ்சவங்க பொறுமையா இருப்பாங்க, பகுத்தறிவாங்க, நல்லது கெட்டதை பகுத்தறிந்து இருப்பாங்க. ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்தவங்க ரொம்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாங்க, அவருடைய திருவாய்மொழி, அவருடைய சத்தத்தை கேட்பாங்க, ஆண்டவரோடு கூட உறவாடுவாங்க. சோ அதனுடைய திட்டம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. அப்ரஹாமுக்கு ஆண்டவர் மறைக்காம வந்தாங்க இல்லையா, அவருடைய சித்தத்தை அவன் செய்ய ஆயத்தமா இருந்தான். ஊழியக்காரருக்கு சொல்லாம ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டுல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியும் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தேவ சித்தத்துல 2 வகை இருக்கு. ஒண்ணு ரட்சிப்பை குறித்த தேவ சித்தம், இன்னொன்னு அந்த ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவர் அழைத்து வந்த பிறகு அனுதின வாழ்க்கையில தேவ சித்தம், டெய்லி ஆண்டவருடைய சித்தத்தை பார்த்துக் கொள்வது, புரிந்து கொள்வது. இப்ப ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது, அதை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனுடைய விளக்கத்தை சொல்லி பார்ப்போமே நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல. ரோமர் 12வது அதிகாரத்துக்கு வேதத்துக்கு போவோம். ரோமர் 12:1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2வது வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப இங்க ஒரு சித்தத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா, பரிபூரணமான சித்தம். அப்ப பரிபூர்ணம் இல்லாத சித்தம்னு ஒண்ணு இருக்குதா? பரிபூர்ணமான சித்தம் அப்படின்னு சொன்னா பரிபூர்ணம் இல்லாத ஒரு சித்தம் இருக்குதா? இப்போ இப்படி நம்ம படிக்கலாமே, இப்படி படிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இதுவரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரட்சிப்புக்கு அடுத்த தேவ சித்தத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் வேதத்துல நிறைய படிக்கலாம், வசனங்கள் நிறைய பார்த்தோம் இல்லையா? இப்ப அனுதின வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி விளங்குவது, அது ஆண்டவருக்கு பரிபூரணமானதா இல்லையா, இப்படி வச்சுக்கலாமே. அனுமதிக்கப்பட்ட சித்தமா அல்லது உளமார்ந்த பரிபூரணமான பெர்ஃபெக்ஷன், அப்படிப்பட்ட ஒரு விருப்பமா, திட்டமா, அப்படிங்கிறத பாத்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, இப்போ சாதாரணமாவே சொல்லலாமே. இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், சாப்பாடு எடுத்துக்கலாம். சாப்பாடுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சைவ உணவா அசைவ உணவு, சைவத்தை கொடுத்ததும் ஆண்டவர் தான், அசைவ உணவத்தை அனுமதிச்சதும் ஆண்டவர் தான். ஆனா அவர் மனசார கொடுத்தது எது? மனுஷனுக்கு சாப்பிடுறதுக்குன்னு அவர் கொடுத்தது. இதுல இந்த சரீரத்துக்கு உகந்த உணவு, ஆயுசு நாட்களை கொடுக்கிற உணவு, ஆரோக்கியத்தை கொடுக்கிற உணவு, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மனசார அனுமதிக்கப்பட்ட அது உளமார்ந்த பூரணமான சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா அது சைவ உணவு தான். அசைவ உணவு இப்ப சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அது அனுமதிக்கப்பட்ட சித்தம், அனுமதிக்கப்பட்ட சித்தம். இப்ப நிறைய பார்க்கலாம் பாருங்களேன். உதாரணத்துக்கு நான் கடைசியா வர்றேன். ராஜா எங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்க. ராஜாவை கொடுத்தது யாரு? ராஜாவை கொடுத்தது ஆண்டவர் தான். ஆனால் அவர் மனசார கொடுத்தாங்களா? அவங்க ஒன்ன தள்ளலப்பா, என்ன தள்ளுறாங்க, என்ன தள்ளுறாங்கன்னு சொன்னார். அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சரி அவங்க கேட்கிறாங்க, விருப்பம், அவங்க விருப்பம், அது அவங்க சித்தம், அது அனுமதிக்கிற அனுமதிக்கப்பட்ட சித்தம். தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவரே அவர்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூரணமான சித்தம், பரிபூரணமான சித்தம். ஆனா ஜனங்கள் இப்படி எடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம மருத்துவ பகுதியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய குணமாக்கும் வழி ஒன்று, அது தேவனுடைய பரிபூரணமான சித்தம். இன்னைக்கு நிறைய நம்ம
நவீன மருத்துவங்கள் நிறைய வந்திருக்குது. என்னென்னமோ அலோபதி, யுனானி நிறைய சொல்றாங்க இல்லையா, ஆயுர்வேதா. ஜனங்கள் இப்படி யோகா என்ன இது மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் ஆண்டவர் அனுமதித்ததுதான். ஆண்டவர் அனுமதித்தது. ஆனா இது அனுமதிக்கப்பட்ட சித்தம். பரிபூரண சித்தம் எது? ஒரு மனிதன் சுகமாக வேண்டிய வழிமுறைகள் தேவனுடைய குணமாக்கும் வழிமுறைகளில அவங்க நடக்கணும் அப்படிங்கறதான் அவங்க விரும்புறாங்க. பாருங்களேன், இது தேவ சித்தத்தை புரிந்தவங்க எப்படிலாம் இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கும் போதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்க ஜெபம் பண்ணும் போதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சுட்டு பிறகு செய்வது. ஆனா எல்லாத்தையும் செய்து முடித்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது பரிபூர்ண சித்தம் கிடையாது. அது அனுமதிக்கப்பட்ட சித்தம். சரி, என் பிள்ளை கேட்டுருச்சு, இதுலயாவது போட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அனுமதிக்கிறார். எஜுகேஷன்ல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் இருக்குது பரிபூர்ண சித்தம், அனுமதிக்கப்பட்ட சித்தம். தேவனுடைய சித்தத்துல அனுதின வாழ்க்கையில நம்ம படிக்கிற கல்வியானது வேதத்தை சார்ந்து இருக்கும் என்று சொன்னால், வேதத்தை மையப்படுத்தி இருக்கும் என்று சொன்னால் அது பரிபூரணமான சித்தம். வேதத்தை சாராத கல்வி முறைகள் இன்னைக்கு நிறைய இருக்குது சரிங்களா. ஏன்னா அந்த உலகத்துல நிறைய சம்பாதிக்கணும், நிறைய மற்ற உலகத்தார் ஆசை வைக்கிறது போல நம்ம இருக்கணும்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் போல அங்க இருந்து இங்க நிறைய கத்துக்கிட்டு வாழ்றது. வேதத்தை சாராத கல்வி அனுமதிக்கப்பட்ட சித்தம். படிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லல. ஆனா அது ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தமா அல்லது அனுமதிக்கப்பட்ட சித்தமா? யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்க்கலாம், படிக்கலாம் பாருங்க. இந்த ஓய்வு நாளை முடிக்கிற வேலையில ஒரு சில ஆலோசனைகளுக்காக சில விஷயங்களை நான் சொல்றேன். அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னவென்று, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி. பொதுவா பெண்களை வெளியில வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, அப்படித்தானே? நான் இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போற பெண்கள் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. வேலைக்கு போற பெண்கள் தான் வேணுங்கிறாங்க, ஒரு குரூப் வேணாங்கிறாங்க. தேவனுடைய சித்த கணவரை சார்ந்து கணவனுடைய அவரு வேதத்தின்படி நடக்கும் பொழுது அவரை சார்ந்து மனைவியை அதற்கான குடும்பத்துக்கான வேலைகளை செய்து இல்லறத்தை விட்டு வெளியே செல்றதுனால நிறைய குழப்பம் குடும்பத்துல. சில எக்ஸம்ஷன் அப்படி சொல்றாங்க, டீச்சர், நர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது அனுமதிக்கப்பட்ட சித்தமா, தேவனுடைய பரிபூரண சித்தமா? யோசித்து பாருங்க. வேலைக்கு போற விஷயத்துல, கல்யாணம் பண்ற விஷயத்துல, விசுவாசிய கல்யாணம் பண்ணலாம், அவிசுவாசிய எப்படி சொல்லுவாங்க, கல்யாணம் கட்டி வைங்க பின்னால சரியாயிரும் அப்படின்னு சொல்றது அனுமதிக்கப்பட்ட சித்தம். பாவமற்ற வாழ்க்கை, விசுவாசத்தோல் போர்த்த அவிசுவாசி இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணணும் பாருங்க. அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக சொல்றாங்க. அது சரியாயிடும், கல்யாணம் போக போக, சர்ச்சுக்கு போக போக அது சரியாயிடும், சும்மா சேர்த்து வைங்க. தேவ சித்தம் என்ன, பரிபூர்ண சித்தம் என்ன, அவர் அனுமதிக்கிற சித்தம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம பொறுமையா இருக்க முடியும், பகுத்தறிய முடியும், அவருடைய திருவாய் மொழியை கேட்க முடியும். தேவனுடைய சித்தத்தை செய்யாட்ட ராஜ்யத்துக்கு போக முடியாது பாருங்க, போக முடியாது. பாவமற்ற வாழ்க்கை, பாவத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, ஊழியம் செய்கிற வாழ்க்கை, ஊழியம் செய்யாத வாழ்க்கை, சத்தியத்தில் வாழ்கிற வாழ்க்கை, சத்தியத்தில் வாழாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எல்லாரையும் தான் ரட்சித்து பரலது கொண்டு போகணும்னு நினைக்கிறார். எல்லாத்துக்காக தான் காலதாமதம் பண்றாங்க. எல்லாரும் மனம் திரும்பணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அனுமதிக்கப்பட்ட சித்தம்னா பாவமா அப்படின்னா அது பாவம் கிடையாதுங்க, அது பாவம் கிடையாது. ஆனால் பாவத்திற்கு வழிநடத்தும் மாம்சம் பாவமா? இல்லை. அசைவ உணவு சாப்பிடுவதால் பரலோக கதவு அடைபட்டு விடுமான்னா அடைபடாது. ஆனால் இச்சியாதை என்கிற பிரமாணத்துல, இச்சியாதை என்ற பாவத்துல விழக்கூடிய வாய்ப்புகள் அங்க இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. நினைக்கிறேன், முடிக்கிறேன். தேவ சித்தம் செய்து தேவ சித்தம் நிறைவேற என்னையை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நம்ம பாடுவோம். அந்த சித்தத்துல பரிபூரணமான சித்தத்தை செய்கிறோமா
அல்லது கடின மனதோடு இப்படியாவது என் பிள்ளை என் லைனுக்கு வந்துட மாட்டானா, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று சொல்லி அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல வாழ்கிறோம். யோசித்து பார்ப்போம். ரொம்ப முக்கியம் பாருங்க. தேவ சித்தம் நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்ம ஞானவானம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஞானவானாய் நடப்பது. பொறுமை, ஏன்னா பொறுமை ரொம்ப அவசியங்க. இனிமேதான் பிரச்சனையே வரப்போகுது. நமக்கு பிரச்சனைகள் இனிமேல் தான் வரப்போகுது. பிரச்சனைகளில பொறுமை ரொம்ப அவசியம். அப்பதான் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த பொறுமை யாருக்கு வரும் அப்படின்னா, தேவ சித்தத்தை அறிந்தவனுக்கு வரும். இது சரியான வழி, இது தவறான வழி, இது சரியான பாதை, இது தவறான பாதை, இது பகுத்தறியக்கூடிய விஷயம் தேவ சித்தத்தை அறிந்தவனுக்கு மாத்திரமே. அவருடைய திருவுள்ளத்தை அறியக்கூடிய தன்மை, ஆண்டவருடைய திருவுள்ளத்தை அறியக்கூடிய தன்மை, அவருடைய ஹார்ட் நம்மளோட ஹார்ட்டோட இணைகிற தன்மை, அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது நமக்கு ஆவியானவர் மனசாட்சியில சொல்லுவாங்க. தேவ வசனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுவார். இயற்கையின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். அனுதின வாழ்க்கையில பேசுவார். நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் சும்மா சொல்லி முடிக்கிறேன். முதலாவது விஷயம், பிரஜாதி எதுவுமே இல்லாதவன் அவன் பாட்டுல அவன் இஷ்டத்துக்கு இருப்பான். கிறிஸ்தவன் எப்படின்னா அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல இருப்பான். அட்வென்டிஸ்ட் பரிபூர்ணமான சித்தத்துல வாழ்வான். நம்ம தேவ சித்தத்தை செய்கிறவன். இன்னைக்கு 3 ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஒருவேளை பிரஜாதியா நம்ம இருந்திருக்கலாம். அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல நம்ம இந்த உலகத்தோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பரிபூரணமான சித்தத்தோட வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அனுபவம், மகா பரிசுத்த ஸ்தல அனுபவம் நமக்கு வேணும் பாருங்க. அதுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு வேணும். அது ரொம்ப அவசியமானது. அனுதின வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல வாழ்கிறவங்க ரொம்ப கஷ்டம். நீ சொல்றாங்க இந்த அசைவ உணவு காரியத்திலும் சொல்றாங்க, ஆண்டவருடைய வருகைக்கு அடுத்து வர 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 ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலிருந்து இது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஞானஸ்நானம் எடுக்கும்போது சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டோம்னு சொல்லி கையெல்லாம் உயர்த்துறோம். ஆனால் என்னவோ தெரியல, நிறைய இடங்களில இந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான். தேவ சித்தம் பொதுவா நீ ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். தேவ சித்தத்தினுடைய குணலட்சணம் பாத்தீங்கன்னா, எப்பவுமே தேவ சித்தம் கடைசி வரைக்கும் தெரியாது பாருங்க. படிப்படியா தெரியும். ஒட்டுமொத்தமா தெரியாது. நீ போ ஆபிரகாம் அழைக்கிறார். அங்க போன பிறகுதான் அடுத்த ஸ்டெப்பை சொல்லுவார். சூரிய இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திட்டு போகும்போது அக்னி ஸ்தம்பம் அங்க இருக்கும்போது எவ்வளவு வெளிச்சம் தெரியுதோ அவ்வளவுதான் நடப்பாங்க. அதுக்கப்புறம் தேவ சித்தம் வெளிப்படும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கிடக்கும். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் விசுவாசம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு படியிலையும் நம்ம விசுவாசம் வைக்கிற மாதிரி நம்மளை வளர்த்துக்கிட்டே போகும். அதுதான் தேவ சித்தம். நாளைய தினத்துக்காக கவலைப்படாது. பணபலத்துல ஆள் பலத்துல எல்லாம் நம்பிக்கை வைக்காது. ஆண்டவரை நம்பி வாழும். இதான் தேவ சித்தத்தினுடைய குணலட்சணம். தேவ சித்தத்தை செய்யறவங்க பெரியவரை மதிப்பாங்க. சபையில் உள்ள மூத்தவர்களை, விசுவாசத்துல இருக்கிறவர்களுடைய ஆலோசனையை கேட்பாங்க. ஏன்னா அவங்க அந்த லைன்ல வந்தவங்க. தேவ சித்தம் செய்யும் போது இந்த உலகம் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைத்தியக்காரன்னு சொல்லும். ஆனால் அவன் தேவனுடைய பார்வையிலே ஞானவானா இருப்பான். பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லும். ஆனால் பரலோக பாதையில அவன் ஞானவான், அவன் ஐஸ்வர்யவான். தெய்வ சித்தத்தை செய்கிறவன். பிரச்சனை இருக்குங்க இந்த உலகத்துல. ஏசாமிக்கு பிரச்சனை இல்லையா? இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு அடியிலும் பரிசுத்தம் வளரும் பாருங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பரிசுத்தம் வளரும், ஒரு சமாதானம் கிடைக்கும் தெய்வ சித்தத்துல. ஆனா உலகத்துல இந்த அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் ரோல்ல போயிட்டே இருப்போம், பின்வாங்கி போயிட்டு இருப்போம், நம்மளே அறியாது. அதனால வேதத்துல நம்முடைய பிரச்சனை இப்ப பாத்தீங்கன்னா தேவ சித்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மள மாதிரியே ஒரு கேரக்டர் கார்டு வச்சிருப்பாங்க வேதத்துல. நீ தேடி பாருங்க, ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு பிரச்சனைல இருக்கு, இப்படி வெளியே வரணும், வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார். இதுவா அதுவா, எதை சூஸ் பண்றது, மனசு சொல்றதை நம்பிடலாமா, சூழ்நிலையில சொல்றதை அடிபணிஞ்சிடலாமா, வேதத்தை அடிப்படையா வச்சு முடிவு வைக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் பிரியமானவர்களே, வாங்குற செருப்பா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வாசலா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், எதுனாலும் சரி, இந்த உலகத்துல தேவ சித்தத்தை, தேவனுடைய பரிபூரண சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து இந்த வாரம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில
பரிபூர்ண சித்தம் செய்கிற பிள்ளைகளாக, பகுத்தறிகிற பிள்ளைகளாக, ஞானவான்களான பிள்ளைகளாக, ஏன்னு சொல்லணும், பொறுமையுள்ள பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக, பிதாவின் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக, அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? என்னோடு கூட இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைங்க, என் ஜெபத்தில் தரித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்பான நல்ல ஆண்டவரே, ஓய்வு நாளின் இந்த முடிவு வேளையிலும் சமூகத்துல வந்து நிற்கிறோம். அன்பான தகப்பனே, உலகத்துல உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை என் ஆண்டவர் அனுதினமும் கொடுத்து வருகிறீர். ஸ்தோத்திரம். தாயின் கர்ப்பத்திலே நாங்கள் உருவான நாள் முதல் இந்த நேரம் வரை எங்களை தோளின் மீது சுமந்து வந்த கிருபையுள்ள ஆண்டவரே, தப்புவித்தவரே, பாவத்தை குறித்த அறிவை கொடுத்தவரே, பிரமாணத்தை குறித்த விளக்கத்தை தந்திருக்கிறவரே, சத்தியத்தையும் சபையும் விசுவாசத்தையும் ஈவாய் கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள ஒரு சில வார்த்தைகளை இந்த வேளையில தியானிக்க உதவி செய்தீர். தேவ சித்தத்தை, தேவ சித்தம், தேவனுடைய பரிபூரணமான சித்தம் செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்கள் இருதயத்திலே நீங்க பேசுங்க. நீங்கள் அப்படி பேசும்போது அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்கள் வாழ்க்கையில தீர்மானங்களை நாங்கள் செய்யும் போது தேவனுடைய பரிபூரண சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் நல்ல தீர்மானங்களை எடுத்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, என் ஆண்டவருடைய சாட்சிகளாக இந்த பூமியிலே வாழ உதவி செய்யும். நீர் வரும்பொழுது ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், வானத்தின் மேகங்கள் மேலே கர்த்தர் நீர் வரும்பொழுது இவரே ரட்சகர் இவருக்கே காத்திருந்தோம், ரட்சிப்பிலே களி கூறுவோம் என்று சொல்லக்கூடிய உம்முடைய சித்தம் செய்து வந்த பிள்ளைகள் மத்தியில் நாங்களும் காணப்பட எங்களுக்கு இரக்கம் பாராட்டும், கிருபையை தாரும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். அதுவரை உடைய சட்டங்களின் கிளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாய் வாரும், சந்திக்க உதவி செய்யும். எங்கள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.